எல்லோருக்கும் வணக்கம். இப்போது நீங்கள் பார்க்குற வீடியோவானது கனடாவில் சூப்பர் மார்க்கெட்டில் விற்கப்படும் வெஜிடபிள், அதாவது மரக்கறி வகைகள் மற்றும் பழ வகைகள் எங்கிருந்து வருகிறது, எப்படி வருகிறது, அதை பற்றி தான் இந்த வீடியோ. அநேகமாக கனடா பொறுத்தளவில் கனடாவில் ஸ்ட்ராபெரி மற்றும் ப்ளூபெரி, ராஸ்பெரி, கிரேப்ஸ், ஆப்பிள் இப்படியான பல வகைகள் இங்கே கனடாவிலேயே உற்பத்தி செய்யப்படுகிறது. அது பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணம், அதே போல் நோவாஸ்கோஷியா மற்றும் கியூபெக் அப்படியான இடங்களிலிருந்து கனடாவுக்கு உள்ளேயே உற்பத்தி செய்து இங்கே விற்கப்படுகிறது. அதே போல் ஹாட் கண்ட்ரியிலிருந்து வரக்கூடிய பல வகைகள் மற்றும் மரக்கறிகள், அது சிலி, சவுத் ஆப்பிரிக்கா, யுஎஸ்ஏ இப்படியான இடத்திலிருந்து இறக்குமதி செய்து இங்கே விற்கிறார்கள். அநேகமாக எல்லா விதமான மரக்கறி வகைகளும் இங்கே கிடைக்கப்பெறும். காரணம் இங்கே இந்தியன் சூப்பர் மார்க்கெட், ஸ்ரீலங்கன் சூப்பர் மார்க்கெட், வியட்நாமீஸ் சூப்பர் மார்க்கெட், சைனீஸ் சூப்பர் மார்க்கெட் என்று சொல்லி நிறைய விதமான சூப்பர் மார்க்கெட்டுகள் நிறைய இருந்தாலும் அவரவர்கள் தங்கள் நாட்டிலிருந்தே அதிகமான பொருட்களை இங்கே இறக்குமதி செய்து விற்கிறார்கள். சொல்லப்போனால் வியட்நாமீஸ் மற்றும் கம்போடியன்ஸ் அப்படியான மக்கள் தங்கள் நாட்டிலிருந்து இளநீர், தேங்காய் வகைகளை அங்கிருந்து இறக்குமதி செய்து இங்கே விற்கிறார்கள். ஆனால் எல்லாம் இங்கே கிடைக்கப்படும். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், முருங்கைக்காயிலிருந்து கத்தாழை மட்டும் இங்கே கிடைக்கப்பெறும். இதுதான் இந்த கனடாவில் இன்னொரு சிறப்பு என்னென்னு சொன்னால், இங்கே எல்லாம் கிடைக்கும். என்ன விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஒவ்வொரு சீசனுக்கும் கொஞ்சம் விலை வித்தியாசமாக இருக்கும், ஆனால் எல்லாம் கிடைக்கும். சரி, இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவர் என்று சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணப்பட்டு வீடியோ பாருங்கள். இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். என்னென்னு சொன்னால், ஒரு சில நண்பர்கள் என்னை கேட்டிருந்தார்கள், கனடாவில் இதெல்லாம் கிடைக்குமா என்று கேட்டத அடிப்படையில் இந்த வீடியோவை நான் பதிவேற்றம் செய்கிறேன். இது என்னென்னு சொன்னால், என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு சிலர் என்ன கேட்டார்கள், இங்கே என்னென்ன மரக்கறியெல்லாம் கிடைக்கும், எப்படி கிடைக்கும் என்று கேட்டதன் அடிப்படையில் இதை பதிவேற்றம் செய்கிறேன். சரி, இதை பற்றி உங்கள் கருத்தை கொமெண்டில் போடுங்கள். இதேபோல் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.